புலுங்குனோ சர்ச் ஆலப்புழா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம கேரளா ட்ரிப் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஆலப்புழாவில் நிறைய இடத்த பார்த்துட்ருக்கோம். இது பார்ட் 6 வீடியோ. ஹவுஸ் போட் ஸ்டேயை பற்றி என்னுடைய பார்ட் 5 வீடியோவில் ஃபுல்லாக போட்டிருக்கேன். டீட்டெயிலாக இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அதோடைய கண்டினியூஷன் தான் நம்ம போட் ஜெட்டி வழியாக நம்ம இப்போ புலுங்குனோ சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். வேம்பநாடு லேக்கை கடந்து நம்ம பேக் வாட்டர் வழியாக நம்ம வெளியே வந்துட்டோம். இப்போ மெயின் ரோடு வழியாக வந்தால் நீங்கள் பார்க்குற எல்லா இடமுமே ஒரே பேடி ஃபீல்டாக இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, கேரளாலேயும் எக்கச்சக்கமான பேடி ஃபீல்டு இருக்குது. இந்த ஆலப்புழாவில் போகிற 2 வழி பக்கமும் பார்த்தா பசுமையாக பேடி ஃபீல்டை பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். நம்ம இப்போ போயிட்டுருக்க சர்ச் புலுங்குனோ சர்ச். இது வேம்பநாடு லேக்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். அந்த சர்ச்சை போய் பார்க்க போகிறோம். பார்ட் 5 வீடியோவிலே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் விண்ணை தாண்டி வருவாயா தமிழ் மூவி பார்த்துருப்பீங்க. அந்த தமிழ் மூவியில் ஜெஸ்ஸி அவருடைய வெட்டிங்குடைய சர்ச் இந்த சர்ச்சில் தான் நடந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ அந்த பேக் வாட்டர் வழியாக அவங்க போட்டில் போய் அந்த சர்ச்சில் அவங்க வெட்டிங் நடக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னால் பேக் வாட்டர் வழியாக நான் போய் போட்டில் போக முடியாமல் போயிடுச்சு, சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் லேண்ட் ரூட்டை எடுத்து நான் போயிட்டுருக்கேன். நம்மளுக்கு டைம் அதிகமாக இல்லாத காரணத்தினால நம்ம லேண்ட் ரூட் வழியாக போகும்போது வெறும் பேடி ஃபீல்டை தான் பார்க்க முடிஞ்சது. அதை தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். எனக்கு படத்தில் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதை பார்க்கணுன்ற ஆசையோட எந்த இடத்துக்கு போனாலும் சர்ச்சுகளை போய் பார்க்குறது என்னுடைய வழக்கமாகவே இருந்தது. எந்த இடத்துலையும் ஒரு அழகான சர்ச் இருந்தால் அந்த சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ணிட்டு வர்றது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால தான் இந்த சர்ச்சுக்கு இது சண்டேயாக இருக்கிறதுனால ரொம்பவே எனக்கு சண்டே சர்ச்சுக்கு நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதான் நினச்சிட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம். இந்த லேண்ட் ரூட் வழியாக வர்றவங்க நீங்கள் கண்டிப்பாகவே ஒரு சின்ன வழி தான் இருக்கும். நம்ம வழிபாதைகள் 2 பக்கமுமே நம்மளுக்கு வயல்வெளி இருக்கும். இப்போ இந்த பிரிட்ஜை தாண்டி கடந்து போகிற வழி எல்லாமே வயல்வெளிகளுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அது ஒரு சின்ன இது தான். அதனால் நீங்கள் கரெக்டாக லொக்கேஷன் போட்டு போங்க. ஏன்னா நாங்கள் லொக்கேஷன் போட்டு போகையில் ஒரு இடத்துல நாங்கள் கரெக்டான டர்ன் எடுக்காததுனால அதுக்கு அடுத்த இடத்துக்கு போனால் அங்கே பெரிய முட்டு சந்தாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அது டர்ன் எடுக்கிறதுக்கு அந்த வயல்வெளியிலே பேக் ரிவர்ஸ் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் டர்ன் பண்ணோம். அதனால போகும்போது கரெக்டான லொக்கேஷன் மேப் உள்ள ரூட்லாம் போட்டு கூகுள் போட்டு நீங்கள் போங்க. நம்மளுக்கு அவ்வளோவா லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லாததுனால நம்ம ஈஸியாகவே வழி கேட்டு நம்ம போயிடலாம். ஆனால் சில பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி சொல்லுவாங்க. சில பேர் அவங்களுடைய வேலைகளை பிஸியாக பார்த்துட்டு இருக்கிறதுனால கண்டுக்காமல் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் நாங்கள் இந்த போகும்போது நாங்கள் கூகுள் மேப்பவே நம்பி தான் நாங்கள் போகணும். ஆனால் கண்டிப்பாக கட்டாயமாக அந்த கரெக்டான இடத்த கொண்டு போய் விட்டுருது. பசுமையான வயல்வெளிகள், பக்கத்திலே தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. எந்த பக்கம் பார்த்தாலும் நம்மளுக்கு தண்ணியும் போட்டும் அதுக்கப்புறம் பசுமையானதான் கேரளாவில் நம்ம பார்க்க முடியும். சின்ன சின்ன பூக்கள் வேற இருந்தது, பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. நம்ம சர்ச்சை நெருங்கி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நானும் பயங்கரமாக சினிமாட்டிக் ஷாட்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் ஷூட் பண்ணுறதுக்கு நின்று கூட எடுக்க முடியாத வளைவில் தான் அந்த சர்ச் இருக்குது. Fuck me, I'm looking in the mirror, so foggy, but I've never seen clearer. I don't really think anyone can save me, and honestly I'm not really sure I want saving. I like to be my own worst enemy. There's no risk if you don't try at anything, so I'ma just keep buying everything. See you in the next life, have to be a better me. I don't think that my head's on straight, gotta flip it and grip it and go and get an x-ray. What's wrong with me? I just feel weight pushing on my chest and it squeezes till I suffocate. Better change my mindset, meditate. It's pretty cool that I'm alive and have better days. I could walk, see, hear, I should celebrate. Think I could change my mind, maybe elevate. Living life, every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Yeah, all I need are some better days. Cause all I want, and I pray, I believe in the better days. I'm kinda stuck between a rock and a hard place. Do I work hard or live at my pace? You're only young once, yeah that's all great, but I also want a future where I'm okay. Living life is doing lots of cocaine. Wait no, it's living with no shame. Wait no, it's sleeping in on Sundays. I guess it's different for each of us and that's okay. Well I just wanna be happy, how to get there? Glad that you asked me.
I think it's different for everyone. Some of us need work, others need fun. Some of us need purpose to overcome. But try to do what you love when it's said and done. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆலப்பியில் எல்லா இடங்களும் பார்த்தாச்சு. உங்களுக்கு பேக் வாட்டர்லையும் போட் ஸ்டே எல்லாமும் போட்டிருக்கேன். இப்போ அந்த சர்ச்சையும் காட்டியிருக்கேன். முக்கியமான இடங்கள் பார்த்தாச்சு. மற்ற இடங்களை திருப்பி பார்க்கலாம், அடுத்த டைம் பார்க்கலாம். இப்போது நம்மளுடைய வண்டி வந்து ஆலப்பியிலேருந்து வாகமனுக்கு கிளம்புது. சங்கனாச்சேரி ரூட்டை எடுத்து நம்ம இப்போ வாகமனுக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வாகமனை பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.